வெல்கம் டு கிரவுன் அகாடமி. யூஜி டிஆர்பி தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சிறப்பு கல்வி பயணத்தை தொடங்க கிரவுன் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய போட்டி நிறைந்த தேர்வு சூழலில் சரியான வழிகாட்டுதல், தரமான பயிற்சி மற்றும் தொடர்ச்சியான முயற்சி ஆகியவை வெற்றிக்கு மிகவும் முக்கியமானவை. அந்த நோக்கத்துடன் யூஜி டிஆர்பி தேர்விற்காக கிரவுன் அகாடமியில் புதிய பேட்ச் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தவும், தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறவும் தேவையான அனைத்து வசதிகளும் எங்களது அகாடமியில் வழங்கப்படுகின்றன. தேர்வு பாடத்திற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஒவ்வொரு தலைப்பையும் எளிமையாக புரிய வைக்கும் டீடைல்டு வீடியோ கிளாஸஸ், தேர்வு முறையை அறிந்து கொள்ள உதவும் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ், தொடர்ச்சியான ரெகுலர் கிளாஸ் ரூம் ட்ரைனிங், இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் மற்றும் எக்ஸாம் ஓரியன்ட் கைடன்ஸ் ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைந்த முறையில் நம்ம அகாடமியில் வழங்கப்படுகின்றன. கிரவுன் அகாடமியின் நோக்கம் வெறும் பாடங்களை கற்பது மட்டும் அல்ல, மாணவர்கள் ஒவ்வொரு கருத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு நம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளும் திறனை உருவாக்குவதாகும். இங்கு ஒவ்வொரு பாடப்பகுதியும் அடிப்படை கருத்துகளில் இருந்து ஆழமான அறிவியல் விளக்கங்கள் வரை தேர்வில் கேட்கப்படும் முக்கிய அம்சங்களுடன் முறையாக கற்பிக்கப்படும். இன்றைய வகுப்பில் நாம் சிவப்பு பாசிகளின் தனி சிறப்புகளை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வகுப்பில் ரோடோஃபைசி என்ற பெயரின் தோற்றம் மற்றும் வகைப்பாட்டு நிலை, சிவப்பு நிறத்திற்கு காரணமான நிறமிகள், கடல் சூழலில் வாழும் தன்மை மற்றும் ஆழத்திற்கு ஏற்ப தகவமைப்புகள், தாலஸ் அமைப்பு, செல்சுவர் அமைப்பு மற்றும் ஃபைகோகொலாய்ட்ஸ், அகார், கெரோஜினின் முக்கியத்துவம் ஆகிய முக்கியமான கருத்துக்களை தேர்வு நோக்கில் தெளிவாக இன்றைக்கி புரிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கி பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு பாசிகள் ரோடோஃபைசியே அப்படின்னு சொல்கிறோம். ரோடோஃபைசி சிவப்பு பாசிகள். சிவப்பு பாசிகள்ன்றது ரோடோஃபைசி என்று அழைக்கப்படுகின்றன. இவை பொதுவாக சிவப்பு பாசிகள், அதாவது ரெட் ஆல்கே என்று அழைக்கப்படுகின்றன. இப்பாசிகளில் ஃபைகோ எரித்ரின் என்ற சிவப்பு நிறமி அதிகமாக இருப்பதால் இவை சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றன. ஃபைகோ எரித்ரின் என்ற சிவப்பு நிறமி அதிகமாக இருப்பதால் சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றன. பெரும்பாலானவை கடல் நீரில் வாழ்கின்றன. சிவப்பு பாசிகள் பார்த்தீங்கன்னா யூகாரியோட்டிக் பாசிகளில் மிக பழமையான குழுக்களில் ஒன்று. இவை கடல் சூழலில் ஆரம்ப காலத்திலேயே தோன்றிய பாசிகளாக கருதப்படுகின்றன. அமைப்பு ரீதியாகவும் உயிரியல் ரீதியாகவும் மிகவும் பழமையானது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ரோடோஃபைசி என்ற பெயர் கிரேக்க சொல்லான ரோடான் என்பதிலிருந்து வந்தது. ரோடான், இதுவும் கேள்வியாக கேட்கலாம். ஓகேங்களா? இது கிரீக் லெட்டரில் இருந்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ரோடான் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா நிறம் அப்படின்ற பொருள். ரோஜா நிறம், அதாவது ரோஸ் கலர்டு அப்படின்றது தான் இதோட பொருள் அப்படின்னு சொல்லலாம். இதுவே இப்பாசிகளின் சிவப்பு ரோஜா நிறத்திற்கான அடிப்படை காரணம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். சிவப்பு கலர் அல்லது ரோஜா நிறத்திற்கான அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாசிகள் பழமையான பாசிக்குழு கடல் சூழலில் அதிகமாக காணப்படும். ஓகேங்களா? ரோஜா நிறம் என்ற பெயரால் வரலாற்று அடையாளம் பெற்றவை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ரோடோஸ் என்ற கிரீக் வேர்டில் இருந்து தான் இது பெயர் பெற்றது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இதோட வாழ்விடம் மற்றும் பரவல் எப்படி இருக்குது, அதாவது ஹேபிடேட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா பெரும்பாலும் கடல்வாழ் உயிரினங்களாக தான் இருக்குது. பெரும்பாலும் கடல்வாழ் உயிரினங்கள். சிவப்பு பாசிகள் பெரும்பாலும் கடல் சூழலில் காணப்படுகின்றன. குறிப்பாக இவை வெப்பமண்டலம், வெப்பமண்டல மற்றும் சில குளிர்ந்த கடல் பகுதிகளிலும் காணப்படுகின்றன. ஓகேங்களா? வெப்பமண்டல, அதாவது டிராபிக்கல் சீஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிராபிக்கல் சீஸ் வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து சப்ட்ராபிக்கல் சீஸ் உப வெப்பமண்டலம். அடுத்து சில குளிர்ந்த கடல் பகுதிகளில், ரொம்ப கோல்டாக இருக்கிற கடல் பகுதிகளிலும் காணப்படுகின்றன. கடல் பாசிகள் சிவப்பு பாசிகள் மிகவும் பரவலாக உள்ள குழுவாகும். சிவப்பு பாசிகள் ஒளி குறைவான சூழலிலும் வாழும் திறன் கொண்டது. ஓகேங்களா? அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆழத்திற்கு ஏற்ப தகவமைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மேல்நிலை கடல் பகுதிகளில் அதிக ஒளி உள்ள இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். மேற்பரப்பில் அதிக நன்கு ஒளியூட்டப்பட்ட பகுதிகள், அதாவது அதிக ஒளி உள்ள இடங்கள் இருக்கும். ஆழ்கடல் பகுதிகள் எடுத்துட்டோம்னா குறைந்த ஒளி ஊடுருவும் தன்மை. ஓகேங்களா? குறைந்த ஒளி ஊடுருவும் இடங்கள் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது ஃபைகோ எரித்ரின் போன்ற துணை நிறமிகளை கொண்டிருப்பதால் குறைந்த ஒளியையும் பயன்படுத்த முடியும். இந்த ஃபைகோ எரித்ரின் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, இந்த ஃபைக்ரோ எரித்ரின்ற
நிறமிகள் இருக்கிறதுனால குறைந்த ஒளி இருந்தாலும் அங்கேயும் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னீர் இனங்கள். சிவப்பு பாசிகளில் பெரும்பாலானவை கடல் வாழ்வினங்களாக இருந்தாலும் சில பாசிகள் நன்னீரிலும் காணப்படுகின்றன. அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸாகவும் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேட்ரகோஸ்பெர்மம் அப்படின்னு சொல்கிறோம். பேட்ரகோஸ்பெர்மம் அப்படின்னா இது பொதுவாக ஃப்ராக் ஸ்பான் ஆல்கே, அதாவது தவளை முட்டை பாசி என அழைக்கப்படுகிறது. நன்னீர் ஓடைகள் மற்றும் குளிர்ந்த நீர்நிலைகளில் இது காணப்படும். பேட்ரகோஸ்பெர்மம் ஓகேங்களா. பேட்ரகோஸ்பெர்மம் அப்படின்றது தவளை முட்டை பாசி, அதாவது ஃப்ராக் ஸ்பான் ஆல்கே அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் இது கடல்வாழ் ஆழமான நீரிலும் வாழும் திறன் கொண்டவை. சில நன்னீர் இனங்களும் உள்ளன. நன்னீர் இனங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம் பேட்ரகோஸ்பெர்மம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்து இதோட ஹேபிடேட் எங்கே அப்படின்னு நமக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு பாசிகளின் தாலஸ் அமைப்பு. ஓகேங்களா, சிவப்பு பாசிகளின் தாலஸ் அமைப்பு இது பல செல் தன்மை கொண்டது. பெரும்பாலான சிவப்பு பாசிகள் பல செல் தன்மை, அதாவது மல்டி செல்லுலர் நேச்சராக இருக்கும். இவை ஒரே செல்லாக இல்லாமல் பல செல்கள் இணைந்து உருவாகிய தாலஸ் அமைப்பை கொண்டது. அடுத்து சிவப்பு பாசிகள் தாலஸ் அமைப்பு மிகவும் மாறுபாடானது அப்படின்னு சொல்லலாம். எளிய இலை போன்ற அமைப்புகள், மிதமான கிளை பிரிவு கொண்ட வடிவங்கள் இருக்கும். மிகவும் சிக்கலான பேரன்கைமா போன்ற திசு வகை அமைப்புகள் இருக்கும். சில சிவப்பு பாசிகள் திசு போன்ற ஒழுங்கமைப்பு காணப்படுவதும் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, மெயினாக சிக்கலான பேரன்கைமா வடிவம், இலை வடிவம், இது மாதிரி வடிவங்களில் தான் காணப்படும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இயக்கமின்மை. சில பாசிகளின் முக்கிய அடையாள பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவற்றின் வாழ்க்கை சுழற்சியின் எந்த நிலையிலும் இயக்கமுள்ள செல்கள் இல்லை. அதாவது எந்த நிலையிலும் இயக்கமுள்ள செல்கள் இல்லைன்னா அதாவது கசையிலை இல்லை, ஃப்ளாஜெல்லா இங்கே இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். கேமீட்டுகள் இயக்கமற்றவை. ஸோ கேமீட்ஸ் எதுவுமே மொட்டைலாக இருக்காது, எல்லாமே நான் மொட்டைல், இயக்கம் அற்றவை. கேமீட்ஸ் எல்லாமே இயக்கம் அற்றவை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்போர் செல்களும் ஓகேங்களா, ஸ்போர் செல்களும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயக்கமற்றவையாக தான் இருக்கும். ஸோ இதனால் இவை பாசி உலகின் தனித்துவமான குழுவாக கருதப்படுகின்றன அப்படின்னு சொல்லி எந்த நிலையிலுமே ஃப்ளாஜெல்லா இல்லை. இந்த சிவப்பு பாசிகள் பார்த்தோம்னா முழுமையாக பல செல் தன்மை உடையவை. எளிய இலை வடிவத்திலிருந்து சிக்கலான திசு போன்ற அமைப்புகள் வரை காணப்படும். ஃப்ளாஜெல்லா இல்லாத ஒரே முக்கிய பாசிக்குழு இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து செல் அமைப்பு மற்றும் சுவர், செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் வால் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது சிவப்பு பாசிகளின் செல் சுவர் மிகவும் சிக்கலான பல அடுக்கு அமைப்பு கொண்டது. ஓகேங்களா, சிக்கலான பல அடுக்கு, அதாவது மல்டி லேயர்டாக இருக்கும். செல்லுலோஸ்னால மேடப்பாக இருக்கும். செல் சுவரின் அடிப்படை கட்டமைப்பு மைக்ரோ ஃபைப்ரில்கள் வடிவில் அமைந்துள்ளன. செல் சுவருக்கு வலிமையை வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். செல்லுலோஸ் மைக்ரோ ஃபைப்ரில்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் ஒரு சில மேட்ரிக்ஸ் பொருட்கள் இருக்குது. செல்லுலோஸ் நார்களுக்கு இடையில் நிரப்பப்பட்டிருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெக்டின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நாரில் நார்களுக்கு இடையில் நிரப்பப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா பெக்டின். ஸோ பெக்டின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, பெக்டின் சப்ஸ்டன்சஸ். ஸோ இது ஜெல் போன்ற தன்மை கொண்டது. நீரை தாங்கும் திறன் அதிகமாக இருக்கும். செல் இடை இணைப்பை அதிகரிக்கிறது. ஏன்னா நார்களுக்கு இடையில் நிரப்பப்பட்டிருக்கிறதுனால செல் இடை இணைப்பை அடிசன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லல. ஸோ இதை அதிகரிக்கிறது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சல்ஃபேட் பாலிசாக்கரைட்ஸ்கள் இவை சிவப்பு பாசிகளின் மிகவும் முக்கியமான தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா சல்ஃபேட்டட் பாலிசாக்கரைட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது சிவப்பு பாசிகளின் மிக முக்கியமான தனி சிறப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அகார், அகரோஸ், கெராஜினன். ஓகேங்களா, கெராஜினன் இதெல்லாம் இருக்குல்ல, அகார், அகரோஸ், கெராஜினன் இது எல்லாமே இருக்குது. இவை சல்ஃபேட் குழுக்களை கொண்டவை. நீரில் கரையக்கூடிய ஜெல் உருவாக்கும் திறன் கொண்டவை. தொழில்துறையில் மிக முக்கியமானவை அப்படின்னு சொல்லலாம். இதோட செல் சுவரின் தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஹைட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா பெக்டின் அப்படின்னு சொல்லுவோம். செல்லுலோஸ் நார்களுக்கு இடையில் நிரப்பப்பட்டிருக்கிறது என்னென்னா பெக்டின்.
இது வந்து ஜெல் போன்ற தன்மை கொண்டது, நீரை தாங்கும் திறன் அதிகம், செல் இடை இணைப்பை அதிகரிக்கிறது, செல் அடிஷனை வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன இருக்குன்னா பாலிசைட் எஸ்டர்கள், அதாவது சல்ஃபேட் பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது சிவப்பு பாசிகளில் மிகவும் முக்கியமான தனி சிறப்பு. அகரோஸ், அகார், கெராஜினன் போன்றவையெல்லாம் இதற்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல முடியும். சல்ஃபேட் குழுக்களை கொண்டது, நீரில் கரையக்கூடிய ஜெல் உருவாக்கும் திறன் கொண்டவை, தொழில்துறையில் மிக முக்கியமானவையாகவும் இருக்குது. செல் சுவரின் தன்மை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதிக அளவு ஹைட்ரேஷன் கெப்பாசிட்டி உடையது, அதிக அளவு ஹைட்ரேஷன் கெப்பாசிட்டி உடையது, மென்மையான ஆனால் வலுவான அமைப்பு கொண்டது, கடல் உப்பு சூழலுக்கு ஏற்ப தகுந்தது, உயிரின தாக்கத்திற்கு எதிர்ப்பு தரும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் செல் அமைப்பு மற்றும் செல் சுவர் அப்படின்றோம். என்னது செல் சுவர்னா பல அடுக்கு கொண்டது, அதிக ஜெல் போன்ற மேட்ரிக்ஸ் உள்ளது, சல்ஃபேட்டட் பாலிமர்கள் காரணமாக தனித்துவம் பெறுகிறது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைகோகொலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைகோகொலாய்டுகள் சிவப்பு பாசிகளில் காணப்படும் முக்கிய தொழில்துறை பொருட்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைகோகொலாய்டுகள் அப்படின்னு சொல்லலாம். இது செல் சுவரிலிருந்து பெறப்படும் ஜெல் போன்ற சிக்கலான பாலிசாக்கரைட்ஸ், ஒரு சிக்கலான பாலிசாக்கரைட்ஸ். எக்ஸாம்பிள் அகார். அகார் எதிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலிடியம் மற்றும் கிராசிலேரியாவில் இருந்து தான் பெறப்படுகிறது. ஸோ இது வந்து ஜெல் உருவாக்கும் திறன் அதிகம், நீரில் கரையக்கூடியது, மறுபடியும் குளிர்ந்தால் உறைபடியாகவும் மாறும், அதாவது ஜெல் ஃபார்மேஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இண்டஸ்ட்ரீஸில் எல்லாம், ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, காஸ்மெட்டிக்ஸில் எல்லாம் நம்ம இந்த அகாரை யூஸ் பண்ணுறோம். அடுத்து கெராஜினன். இது எந்த பாசியிலேருந்து பெறப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்ட்ரஸ் கிறிஸ்பஸ் அப்படின்ற பாசியில் இருந்து தான் பெறப்படுகிறது. காண்ட்ரஸ் கிறிஸ்பஸ் அப்படின்ற ஒரு பாசி அதிக விஸ்கஸ் தன்மை கொண்டது, புரதங்களுடன் தொடர்பு கொண்டு ஜெல் உருவாகும், சல்ஃபேட் குழுக்கள் இதுலேயும் அதிகமாக இருக்கும். ஸோ இதுலேயும் சல்ஃபேட் குழுக்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிவப்பு பாசிகள் போதே அகார் மற்றும் கெராஜினன் ப்ரொடியூஸ் பண்ணும் பாசி எது அப்படின்னாவே சிவப்பு பாசிகள் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழி இணைப்புகள் போது சிவப்பு பாசிகளின் செல்களில் காணப்படும் ஒரு தனித்துவமான அமைப்பு தான் குழி இணைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். செல்கள் பிரியும் போது முழுமையாக இது பிரியாது, நடுவில் ஒரு இணைப்பு பகுதி, ஓகேவா, நடுவில் ஒரு இணைப்பு பகுதி உருவாகி விடுகிறது. இதுவே பிட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பிட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அருகிலுள்ள செல்களை இணைக்கும் சைட்டோபிளாஸ்மிக் கண்டினியூட்டி ஏற்படுத்தும். ஓகேவா, அருகிலுள்ள செல்களை இணைக்கும் சைட்டோபிளாஸ்மிக் கண்டினியூட்டியை வந்து ஏற்படுத்துகிறது. நடுவில் பிட் பிளக் எனப்படும் தடிப்பு பகுதி வந்து இருக்கும். ஓகேங்களா, பிட் பிளக் எனப்படும் ஒரு தடிப்பு பகுதி இருக்குது. செல்களுக்கு இடையிலான தொடர்பு, ஊட்டச்சத்து பரிமாற்றம் சிவப்பு பாசிகளின் அடையாள பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது. ஓகேங்களா, சைட்டோபிளாஸ்மிக் பாலங்களை வந்து இது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். செல்களுக்கு இடையேயான தொடர்பை உருவாக்குகின்றன. ஓகேங்களா, ஊட்டச்சத்து பரிமாற்றம் செய்கிறது. ஓகேங்களா, ஸோ இதுதான் குழி இணைப்புகள் அப்படின்னு சொல்லும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறமி மற்றும் நிறம், பிக்மெண்டேஷன் அண்ட் கலர் அப்படின்னு சொல்லலாம். சிவப்பு பாசிகளின் தனித்துவமான சிவப்பு நிறத்திற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்-ஃபைகோஎரித்ரின் எனப்படும் ஒரு நிறமி தான். இது ஒரு முக்கிய துணை நிறமி அப்படின்னு சொல்லலாம். அதிக அளவில் இருப்பதால் சிவப்பு அல்லது ரோஜா நிறமாக தோன்றுகிறது. நீரில் ஆழமான இடங்களிலும் ஒளியை உறிஞ்சவும் உதவுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதில் முதன்மை நிறமிகள், துணை நிறமிகள் என 2 வகைப்படுகிறது. முதன்மை நிறமிகள் அப்படின் போது சிவப்பு பாசிகளில் காணப்படும் அடிப்படை ஒளிச்சேர்க்கை நிறமிகள் தான் முதன்மை நிறமிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் டி ஒளிச்சேர்க்கையின் மைய செயல்பாட்டை மேற்கொள்கின்றன. ஒளிச்சேர்க்கையோட சென்ட்ரல் சிஸ்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது என்னென்னா இந்த குளோரோஃபில் ஏ மற்றும் குளோரோஃபில் டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்னென்னா துணை நிறமிகள், அக்சசரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். துணை நிறமிகள்ன்றது என்னது, அக்சசரி பிக்மெண்ட்ஸ். ஒளி உறிஞ்சும் திறனை அதிகரிக்கும் நிறமிகள், ஒளி உறிஞ்சும் திறனை அதிகரிக்கும் நிறமிகள். இதில் ஃபைகோபிலின் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்-ஃபைகோஎரித்ரின், ஆர்-ஃபைகோசயனின். ஃபைகோஎரித்ரின்றது சிவப்பு நிறம், ஃபைகோசயனின் அப்படின்றது நீல நிறத்தில் இருக்கும். ஸோ ஃபைகோபிலின் இதோட மெயின் அது உறிஞ்சும் திறன் கொண்ட நிறமி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைகோபிலின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஃபைகோஎரித்ரின் அண்ட் ஃபைகோசயனின் இவை ஒளியின் பல்வேறு அலைநீளங்களை பயன்படுத்த உதவுகின்றன. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுடிகாக் ஃபினாமினன். இதெல்லாம் கேள்வியில் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு கேட்பாங்க.
இது கவுடிகாக் ஃபினாமினன்னா என்ன, செகண்டரி அதாவது ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, ஓகேங்களா. ரெட் ஆல்கேல ஆக்சசரி பிக்மெண்ட் என்ன இருக்குது, இதுவும் உங்களுக்கு கேள்வியாக வரலாம், ஓகேங்களா. சரி, கவுடிகாக் ஃபினாமினான் அப்படின்னா என்ன அப்படின்னா சிவப்பு பாசிகளில் காணப்படும் ஒரு முக்கிய ஒளி தகவமைப்பு நிகழ்வு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கவுடிகாக் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறோம். சில சிவப்பு பாசிகள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஆழங்களில் கிடைக்கும் ஒளியின் அலை நீளத்திற்கு ஏற்ப தங்கள் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டது, ஓகேங்களா. ஒவ்வொரு பாசியும் அதோட ஆழத்துக்கு ஏற்ப, ஓகேங்களா. இதுதான் இந்த ஆழம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக வாட்டர் இருக்குது, இது வந்து மேல் பரப்பில் இருக்குது, இது அதுக்கு அடுத்த பரப்பு, இது அடுத்த பரப்பு, இது அதுக்கு அடுத்த பரப்பு அப்படின்போது இதுதான் ஆழம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆழத்தின் ஒளியின் அலைநீளத்திற்கு ஏற்ப தங்கள் நிறத்தை இது மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறோம். ஆழம் அதிகரிக்கும் போது ஒளியின் தரம் மாறுகிறது, அதற்கேற்ப ஃபைகோபிலின் நிறமிகளின் விகிதமும் மாறுகிறது, இதனால் பாசியின் நிறமும் மாறுகிறது, ஓகேங்களா. ஆழம் அதிகரிக்கும் போது, அதாவது ஆழம் அதிகரிக்குன்னு வச்சுக்கோங்க நீரில். ஸோ இங்கே ரொம்ப டீப்பாக இருக்கும்போது இங்கே சூரிய ஒளி கம்மியாக தான் இருக்கும், இங்கே சூரிய ஒளி இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இங்கே இதை விட அதிகமாக இருக்கும், இங்கே இதை விட அதிகமாக இருக்கும், இங்கே இதை விட அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ சூரிய ஒளி கீழே போக போக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஓகேங்களா. சன்லைட் வந்து உள்ளே போக போக டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுக்கேற்ப ஃபைகோபிலின், ஸோ இதுக்கு ஏற்ப ஃபைகோபிலின் நிறமையோட ரேஷியோவும் சேஞ்ச் ஆகுது, இதனால் பாசியின் நிறம் மாறுகிறது. இங்கே இருக்கிற இங்கே வளர பாசி ஒரு கலரில், இங்கே வளர பாசி ஒரு கலரில், இங்கே வளர பாசி ஒரு கலரில், இங்கே வளருது ஒரு மாதிரி, இங்கே வளருது ஒரு மாதிரின்ட்டு நிறம் மாறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வெவ்வேறு ஆழங்களில் வாழ்வதற்கான தகவமைப்பு ஒளிச்சேர்க்கை திறனை அதிகரிக்கும், எக்கலாஜிக்கல் அடாப்டேஷனுக்கு உதவுது அப்படின்ட்டு சொல்லலாம், ஓகேங்களா. எக்கலாஜிக்கல் அடாப்டேஷனுக்கு உதவுகிறது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவு சேமிப்பு, அதாவது ஃபுட் ஸ்டோரேஜ். ரோடோஃபைசி எனப்படும் சிவப்பு பாசிகளில் முக்கியமான சேமிப்பு உணவு பொருள் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச், ஓகேங்களா. இது ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் என்பது ரசாயன அமைப்பில் அமைலோபெக்டின் மற்றும் கிளைகோஜன் இடைநிலை தன்மை கொண்ட மிக அதிக கிளை பிரிவு பாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைலோபெக்டின் மற்றும் கிளைகோஜனை இடைநிலை தன்மை கொண்ட மிக அதிக கிளை பிரிவு கொண்ட பாலிசாக்கரைட்ஸ் தான். இது உண்மையான ஸ்டார்ச் அல்ல என்பது முக்கியமான அம்சமாகும். இது வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அமைலோஸ் ப்ளஸ் அமைலோபெக்டின் உண்மையான ஸ்டார்ச் அப்படின்னு சொல்ல முடியாது. இது மற்ற பாசிகளில் காணப்படும் சேமிப்பு முறையிலிருந்து வேறுபட்டு குளோரோபிளாஸ்டில் அல்லாமல் சைட்டோபிளாஸ்டில் கிரானியூல் வடிவில் சேமிக்கப்படுகிறது. இது சைட்டோபிளாஸ்மிக் ஸ்டோரேஜ் தன்மை கொண்ட ரோடோஃபைசிக்கு டயக்னோஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்காக கருதப்படுகிறது, ஓகேங்களா. ஸோ இது என்னென்னா குளோரோபிளாஸ்டில் வந்து சேமிப்பு முறை வந்து குளோரோபிளாஸ்டில் இல்லாமல் எங்கன்னா கிரானியூல்ஸ் வடிவில் வந்து சைட்டோபிளாஸ்மிக் ரீஜனில் வந்து இருக்குது, ஓகேங்களா. சைட்டோபிளாசமில் வந்து கிரானியூல் வடிவில் வந்து ஃபுட்டு வந்து ஸ்டோரேஜ் ஆகுது, ஓகேங்களா. குளோரோபிளாஸ்டுக்கு பதில் ஃபுட் எங்கே வந்து ஸ்டோரேஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக் ரீஜனில் கிரானியூல்ஸ் வடிவில் வந்து சேமிக்கப்படுகின்றன. ஸோ இந்த சைட்டோபிளாஸ்மிக் ஸ்டோரேஜ் தன்மை ரோடோஃபைசிக்கு டயக்னோஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ்ட்டு இதில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ரோடோஃபைசியில் உடல் இனப்பெருக்கம் பொதுவாக தாலஸ் ஃப்ராக்மெண்டேஷன் மூலம் நடைபெறுகிறது. ஸோ இதில் தாவர உடல் இயற்கை காரணங்களால் அல்லது நீரோட்டம் அல்லது அலை இயக்கம் காரணமாக துண்டுகளாக உடைகிறது, ஓகேங்களா. ஒன்று நேச்சுரலாக, அப்படி இல்லைன்னா நீரோட்டம், வேவ் லென்த்து, அலை இயக்கம், ஓகேங்களா. இதன் காரணமாக துண்டுகளாக உடைகிறது. ஒவ்வொரு துண்டும் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியை கொண்டது. மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டினா என்னென்னா டெய்லி வளருது அப்படின்னு சொல்லி, இல்லை பிளான்ட்டில் வந்து மெரிஸ்டம்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி தான் ஆக்டிவிட்டியை கொண்டது. ஸோ இது மீண்டும் தொடங்கி புதிய முழுமையான தாவர வளர்ச்சி பெறும் திறன் கொண்டதாகவும் இருக்கும். இந்த முறை எளிமையான குளோனல் ப்ராபகேஷன் ஆகும் மற்றும் கடல் சூழலில் இயற்கையாக அதிகமாக காணப்படுகின்றன.
அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ், அதாவது பாலிலா இனப்பெருக்கம். ஸோ ரோடோஃபைசியில் பாலிலா இனப்பெருக்கம் முழுமையாக நான் மொட்டைல் ஸ்போர்ஸ் மூலம் நடைபெறுகிறது. ஓகேங்களா, எது மூலமாக நடைபெறுது? நான் மொட்டைல் ஸ்போர்ஸ், அதாவது அசையாத வித்துக்கள் மூலம் நடைபெறுகின்றன. இதில் ஃப்ளாஜெல்லா கொண்ட எந்த அமைப்பும் இல்லை என்பது முக்கியமான தனிச்சிறப்பு. ஃப்ளாஜெல்லா நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம், ஃப்ளாஜெல்லா இதில் ஆப்சண்ட். ஓகேங்களா, ஃப்ளாஜெல்லா என்ற எந்த அமைப்பும் இதில் இல்லை. ஸோ இவ்வகை இனப்பெருக்கத்தில் 3 முக்கிய வித்துக்கள் காணப்படுகின்றன. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோஸ்போர்ஸ், டெட்ராஸ்போர்ஸ் அண்ட் கார்போஸ்போர்ஸ். ஓகேங்களா, என்னென்ன ஸ்போர்கள் இருக்குது? மோனோஸ்போர்கள், டெட்ராஸ்போர்கள், கார்போஸ்போர்கள் என்று 3 முக்கிய வித்துக்கள் காணப்படுகின்றன. இதில் மோனோஸ்போர் என்பது மைட்டாசிஸ் மூலம் உருவாகும் ஒரு செல் வித்துக்கள் ஆகும். மோனோஸ்போர் என்பது மைட்டாசிஸ் டிவிஷன் மூலம் உருவாகும் ஒரு செல் வித்துக்கள். சாதாரணமான சூழ்நிலையில் விரைவான பரவலுக்கு உதவுகின்றன அப்படின்னு சொல்லலாம். இதுவே டெட்ராஸ்போர் என்பது டெட்ராஸ்பொராஞ்சியம். டெட்ராஸ்பொராஞ்சியமில் மியாசிஸ் மூலம் உருவாகி 4 ஹாப்ளாய்டு வித்துக்களை உருவாக்குகின்றன. அதேபோல் கார்போஸ்போர்கள் என்பது ஃபர்டிலைசேஷனுக்கு பிறகு கார்போஸ்போரோஃபைட்டில் உருவாகும் டிப்ளாய்டு வித்துக்கள் ஆகும். ஓகேங்களா, டிப்ளாய்டு வித்துக்கள் ஆகும். இவை வாழ்க்கை சுழற்சியில் டிப்ளாய்டு கட்டத்தை தொடர்ச்சியாக வைத்திருக்க உதவுகின்றன. ஸோ 3 ஸ்போர்ஸ் இருக்குது இதில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில். மோனோஸ்போர்கள், டெட்ராஸ்போர்கள், கார்போஸ்போர்கள். ஓகேங்களா, ஸோ இதில் மோனோஸ்போர்ன்றது மைட்டாசிஸ் மூலம் உருவாகும் ஒரு செல் வித்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். டெட்ராஸ்போர் என்பது டெட்ராஸ்பொராஞ்சியமில் மியாசிஸ் டிவிஷன்ஸ் மூலம் உருவாகி 4 ஹாப்ளாய்டு வித்துக்களை உருவாக்குகின்றன. கார்போஸ்போர் அப்படின்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷனுக்கு பிறகு கார்போஸ்போரோஃபைட்டில் உருவாகும் டிப்ளாய்டு வித்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இவை வாழ்க்கை சுழற்சியில் டிப்ளாய்டு கட்டத்தை தொடர்ச்சியாகவே வைத்துக்கொண்டு இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னென்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ், பால் இனப்பெருக்கம். ரோடோஃபைசியில் பால் இனப்பெருக்கம் மிகவும் சிறப்பானதாகவும் முழுமையாக ஊகாமஸ் நேச்சர் உடையதாகவும் காணப்படும். இங்கு முக்கியமான தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து பாலின செல்களும் இயக்கமற்றவையாகவே இருக்கும். அனைத்து பாலின செல்களும் நான் மொட்டைல், எல்லா பாலின செல்களும் நான் மொட்டைல். ஸோ ஆண் பாலுறுப்பு ஸ்பெர்மட்டோகோனியம் என அழைக்கப்படுகிறது. ஆண் பாலுறுப்பு ஸ்பெர்மட்டோகோனியம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஸ்பெர்மாட்டியா எனப்படும் ஒரு மிக சிறிய இயக்கமற்ற ஆண் இன செல்களை உற்பத்தி செய்கிறது. இவை ஃப்ளாஜெல்லா இல்லாமல் தன்னிச்சையாக நகர முடியாது மற்றும் நீரோட்டத்தின் உதவியால் மட்டுமே பரவுகின்றன. ஓகேங்களா, ஆண் பாலுறுப்பு என்னன்னு சொல்கிறோம்? ஸ்பெர்மட்டாஞ்சியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஸ்பெர்மாட்டியா என்ற எனப்படும் மிக சிறிய இயக்கமற்ற ஆண் இன செல்களை உற்பத்தி செய்கிறது. இவை ஃப்ளாஜெல்லா இல்லாததால் தன்னிச்சையாக நகர முடியாது மற்றும் நீரோட்டத்தின் உதவியால் மட்டுமே பரவுகின்றன அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெண் பாலுறுப்பு. ஓகேங்களா, பெண் பாலுறுப்பு தான் கார்பகோனியம் அப்படின்னு சொல்லும். பெண் பாலுறுப்பு கார்பகோனியம். இது ட்ரைகோஜின் எனப்படும் நீண்ட ரிசப்டிவ் அமைப்பை காணப்படுகிறது. ட்ரைகோஜின் என்ற நீண்ட ரிசப்டிவ் அமைப்பு காணப்படுகிறது. இந்த ட்ரைகோஜின் ஸ்பெர்மாஷியாவை பெரும் முக்கிய பாகமாக செயல்படுகிறது. ஃபர்டிலைசேஷன் நேரடி தொடர்பு மூலம் நடைபெறும். ஸ்பெர்மாண்டியம் ட்ரைகோஜின் ஒட்டிய பின்னர் ஆண் நியூக்ளியஸ் பெண் அமைப்பிற்குள் செல்கிறது மற்றும் பிளாஸ்மோகேமி மற்றும் கேரியோகாமி நிகழ்கிறது. ஓகேங்களா, பெண் பாலுறுப்பு என்னன்னு சொல்கிறோம்? கார்பகோனியம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ட்ரைகோஜின் எனப்படும் ஒரு நீண்ட ரிசப்டிவ் அமைப்பு காணப்படுகிறது. ஸோ இந்த ட்ரைகோஜின் ஸ்பெர்மாட்டியாவை பெரும் முக்கிய பாகம் ட்ரைகோஜின் ஸ்பெர்மாட்டியாவை பெரும் முக்கிய பாகமாகவே செயல்படுகிறது. ஃபெர்டிலைசேஷன் நேரடி தொடர்பு மூலம் நடைபெறுகிறது. ஸ்பெர்மாட்டியம் ட்ரைகோஜின் ஒட்டிய பிறகு ஆண் நியூக்ளியஸ் என்ன பண்ணுது? பெண் அமைப்பிற்குள் செல்லும். ஓகேங்களா, ஸோ இது ஒட்டினதுக்கு அப்புறம் தான் ஆண் நியூக்ளியஸ் பெண்ணோட அமைப்புகளுக்குள் செல்கிறது மற்றும் பிளாஸ்மோகாமி மூலம் கேரியோகாமி நிகழ்கிறது. பிளாஸ்மோகாமி மற்றும் கேரியோகாமி நிகழ்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா ரோடோஃபைசில்
பெண் பாலுறுப்பு வந்து கார்போகோனியம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக குடுவை போன்ற அமைப்பு கொண்டது மற்றும் அடிப்பகுதியில் ஒரு எக் நியூக்ளியஸ் காணப்படுகிறது. இதன் மேல் பகுதியில் நீண்ட ரிசப்டிவ் அமைப்பாக ட்ரைகோகின் காணப்படுகிறது. இது ஸ்பெர்மாட்டியாவை பெரும் முக்கிய பாகமாக செயல்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ் இதில் என்னென்னா கருவுற்ற நடைபெற்ற பிறகு ரோடோஃபைஸில் மிக சிக்கலான மற்றும் தனித்துவமான வளர்ச்சி மாற்றங்கள் நிகழ்கின்றன. ஃபர்டிலைசேஷனுக்கு பிறகு ஜைகோட் நேரடியாக புதிய தாவரமாக வளராது. ஓகேங்களா, புதிய தாவரமாக வளராது. அதற்கு பதிலாக கார்போஸ்போரோஃபைட் எனப்படும் சிறப்பு அமைப்பாக வளர்ச்சி பெறுகிறது. இந்த அமைப்பு பெண் கேமிட்டோஃபைட்டின் மீது சார்ந்து காணப்படும். ஓகேங்களா, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய தாவரமாக வளராது. ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஜைகோட்டை நேரடியாக ஒரு புதிய தாவரமாக வளராது. அதுக்கு பதிலாக கார்போஸ்போரோஃபைட் எனப்படும் ஒரு சிறப்பு அமைப்பாக தான் வளருது. இந்த அமைப்பு பெண் கேமிட்டோஃபைட்டின் மீது சார்ந்து காணப்படுகிறது. இந்த கார்போஸ்போரோஃபைட் மூலம் கார்போஸ்போர்ஸ் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவை பின்னர் புதிய டிப்ளாய்ட் நிலையை உருவாக்கி வாழ்க்கை சுழற்சியை தொடர செய்கின்றன. இந்த போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் டெவலப்மெண்ட் மிகவும் காம்ப்ளெக்ஸாக இருப்பதால் ரோடோஃபைசியின் முக்கிய அடையாள அம்சமாகவே இது கருதப்படுகிறது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசிஃபோனியான்றது ஒரு கிளைத்த இலையாலான கடல் பாசி அப்படின்னு சொல்லலாம். மிகவும் பொதுவான ரெட் பாசி. ட்ரைஃபாசிக் லைஃப் சைக்கிள் ஸ்டடிக்கு மிக முக்கியமான ஒரு மாடல் ஆர்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாலிசிஃபோனியா. ட்ரைஃபாசிக் லைஃப் சைக்கிளுக்கு வந்து ஒரு முக்கியமான மாடல் ஆர்கானிசம்ஸ். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ஃபைரான்றது உண்ணக்கூடிய சிவப்பு பாசி நோரி தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா, நோரி அதாவது எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் மெரைன் ஆல்கே தயாரிப்பில் மிகவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கிராசிலேரியா அண்ட் ஜெலாடியன் போது அகார் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரி மைக்ரோபயாலஜிக்கல் கல்ச்சர் மீடியாவில் பயன்படுத்தப்படும் அகார் தயாரிப்பு பயன்படுத்தப்படுகிறது. கமர்ஷியல் வேல்யூவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர்வியல்லா அப்படின்போது அரிதான ஒரு பாரசிட்டிக் ரெட் ஆல்கே, குளோரோஃபில் இல்லாத அமைப்பு. இதில் குளோரோஃபில் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, பிற பாசிகளில் சார்ந்து வாழும் நான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா, பிற பாசிகளில் சார்ந்து வாழும் நான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்ல ஹேர்வியல்லா. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம வந்து சிவப்பு பாசியை பற்றி நம்ம பார்த்தது. சிவப்பு பாசிகளை பற்றி என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு பாசிகளில் சேமிப்பு உணவு எது? ஓகேங்களா, ஸோ ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் தான் சிவப்பு பாசிகளின் நேரடி உணவு அப்படின்னு சேமிப்பு உணவு அப்படின்னு சொல்லலாம். இது உணவு சேமிப்பு பொருள் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். இது கிளைகோஜன் மற்றும் அமைலோபெக்டின் இடைநிலை தன்மை கொண்டது. ஓகேங்களா, கிளைகோஜன் மற்றும் அமைலோபெக்டினோட இடைநிலை தன்மையை கொண்டது மற்றும் சைட்டோபிளாசத்தில் சேமிக்கப்படுகிறது. அடுத்து சிவப்பு பாசிகளில் கொடி இலை எப்போது காணப்படும், அதாவது ஃப்ளாஜெல்லா எப்போது காணப்படும் அப்படின்னா எப்போவுமே இதில் இருக்காது. கேமிட் நிலையிலையும் இருக்காது, ஸ்போர்ஸ் நிலைமையிலையும் இருக்காது. வாழ்க்கை சுழற்சியோட எந்த நிலையிலையுமே வந்து இங்கே ஃப்ளாஜெல்லா இருக்காது. ஏன்னா சிவப்பு பாசிகளின் முக்கியத்தன்மை என்னென்னா எந்த நிலையிலும் ஃப்ளாஜெல்லா அதாவது கொடி இலை இலை இல்லை. அதனால் அனைத்து இனப்பெருக்க செல்களும் இயக்கமற்றவை அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து ஆண் பாலின செல் எது? மேல் கேமிட் எது அப்படின்னா ஸ்பெர்மாடியம். மேல் கேமிட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் என்னன்னா ஸ்பெர்மாடியம். ஓகேங்களா, ஸ்பெர்மாடியம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்த கேள்வி, பெண் பாலுறுப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கார்பகோகோனியம். பெண் பாலுறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பகோகோனியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கார்பகோகோனியம் என்பது சிவப்பு பாசிகளில் காணப்படும் பெண் பாலுறுப்பு. இதில் ட்ரைகோஜின் எனப்படும் ரிசப்டிவ் பகுதி உள்ளது. இதில் என்ன இருக்குது? ட்ரைகோஜன் எனப்படும் ஒரு ரிசப்டிவ் பகுதி உள்ளது. அடுத்து ஃபர்டிலைசேஷன் சிவப்பு பாசிகளில் எப்படி நடைபெறும்னு கேட்டிருக்காங்க. ஃபெர்டிலைசேஷன் வந்து சிவப்பு பாசிகளை வந்து ட்ரைகோஜின் வழியாக நேரடி தொடர்பு கொண்டு நடைபெறும். ஸோ ஸ்பெர்மாஷியம் நீந்த முடியாது, அது ட்ரைகோஜினுக்கு ஒட்டிய பிறகு நியூக்ளியஸ் டிரான்ஸ்ஃபர் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். சிவப்பு பாசிகளின் வாழ்க்கை சுழற்சி வகை எது அப்படின்னா 3 நிலை சுழற்சி, அதாவது ட்ரிப்ளோபிளாஸ்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் சிவப்பு பாசிகளின் வாழ்க்கை சுழற்சி வகை அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 நிலை சுழற்சியாக இருக்குது. ட்ரைஃபேசிக் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். கேமிட்டோஃபைட், கார்போஸ்போரோஃபைட், டெட்ராஸ்போரோஃபைட்டுன்ட்டு 3 நிலைகளில் இருக்குது. ஸோ இதுதான் வாழ்க்கை சுழற்சி வகை அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா
கேமிட்டோஃபைட், கார்போஸ்போரோஃபைட், அடுத்து டெட்ராஸ்போரோஃபைட். கேமிட்டோஃபைட், கார்போஸ்போரோஃபைட், ஸ்போரோஃபைட் அப்படின்ட்டு 3 நிலைகள் இருக்குது. அகர் பெறப்படும் பாசிகள் என்னென்ன? ஜெலாடியம் அண்ட் கிராசிலேரியா. அகர் பெறப்படும் பாசிகள் என்னது? ஜெலாடியம் அண்ட் கிராசிலேரியா அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ட்ரைகோஜீனின் பணி என்ன? ட்ரைகோஜீன் படிச்சிருக்கோம்ல. ஸோ இந்த ட்ரைகோஜீனோட பணி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆண் செல் பெறுதலை தான் இதோட பணி. ஆண் செல் பெறுதல் தான் இதோட பணி அப்படின்னு சொல்லலாம். ட்ரைகோஜீன் என்பது ஸ்பெர்மாட்சியமே பெரும் ரிசப்டிவ் அமைப்பு. ஸ்பெர்மாஷியம் இருக்குல்ல, ஸோ அதை பெறத்துக்கான ஒரு ரிசப்டிவ் அமைப்பு தான் ட்ரைகோஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ரோடோஃபைசி செல் சுவர் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா, செல்லுலோஸ், அகார் அண்ட் கரோஜினால் ஆனது. ரோடோஃபைசியோட செல் சுவர் எதனால் ஆனதுன்னா செல்லுலோஸ், அகார் அண்ட் கரோஜினான். ஸோ சிவப்பு பாசிகளில் செல் சுவர் செல்லுலோஸ் அடிப்படை கொண்டது. மேலும் அகார் மற்றும் கரோஜினான் போன்ற மியூசிலேஜினஸ் பொருட்களும் காணப்படுகின்றன. அடுத்து ரோடோஃபைசியில் மொட்டைல் ஸ்டேஜ் இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் இதில் மொட்டைல் ஸ்டேஜ் இல்லைன்னா ஃப்ளாஜெல்லாம் இல்லை, அதனால் மொட்டைல் ஸ்டேஜ் இல்லை. ஸோ இது மாதிரியான கேள்வியெல்லாம் நிறைய வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. கேட்டுகிட்டே போகலாம், அவ்வளோ கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டடாக கேட்கலாம். ரோடோஃபைசி பசிங்கனிகம் வடிவம் பொதுவாக எது? ரோடோஃபைசி பசிங்கனிகத்தோட வடிவம் பொதுவாக எது அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஸ்காய்டு ஷேப். என்ன ஷேப்பில் இருக்கும்? டிஸ்காய்டு ஷேப், ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, டிஸ்காய்டு ஷேப் ஆர் ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். சிவப்பு பாசிகளில் குளோரோபிளாஸ்ட் பொதுவாக டிஸ்காய்டு அல்லது ரிப்பன் வடிவில் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கேள்வி பாருங்கள், ரோடோஃபைசியில் பிட் கனெக்ஷன் எங்கு காணப்படும்? ரோடோஃபைசியில் பிட் கனெக்ஷன் வந்து எங்கே காணப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, adjacent cells between cell walls. adjacent cell between cell walls தான் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடோஃபைசியின் பிட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ரோடோஃபைசியில் பிட் கனெக்ஷன்ஸ் எங்கு காணப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பதில் adjacent cells between the cell walls. adjacent cells between the cell walls அப்படின்னு சொல்லலாம். ரோடோஃபைசி நிறத்திற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஃபைகோஎரித்ரின். ஃபைகோஎரித்ரின் இருக்கிறதுனால தான் நிறம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிவப்பு நிறம் அதிகமாக ஃபைகோஎரித்ரின் காரணமாக இருக்கிறது. ரோடோஃபைசியில் வந்து ரிசர்வ் ஃபுட் எங்கு சேமிக்கப்படுகின்றதுன்னா சைட்டோபிளாசமில் தான் சேமிக்கப்படுகிறது. ஏன்னா ஃப்ளாரிடன் ஸ்டார்ச் என்பது குளோரோபிளாஸ்டில் அல்ல, சைட்டோபிளாசத்தில் கிரானியூல்ஸாக சேமிக்கப்படுகின்றன. ஓகேங்களா, இந்த ஃப்ளாரிடன் ஸ்டார்ச்ன்றது குளோரோபிளாஸ்டில் இல்லாமல் சைட்டோபிளாசமில் நம்ம ஆல்ரெடி சொன்ன கிரானியூலோட ஃபார்மில் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த ஃபார்மில் தான் சேமித்து வைக்கப்படுகிறது. ஸோ இது மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ரோடோஃபைசி சிவப்பு பாசிகள் இல்லைன்னா ரெட் ஆல்கே அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, புரியுதா? இதுதான் சிவப்பு பாசிகள் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு பாசிகளோட முக்கியமான கருத்துக்கள்லாம் பார்த்தோம். சிவப்பு பாசிகள் யூகாரியோட்டிக் பாசிகளின் மிக பழமையான மற்றும் பரிணாம முக்கியத்துவம் வாய்ந்த குழுக்களில் ஒன்று. பெரும்பாலானவை கடல்வாழ் உயிரினங்களாக இருக்கும். ஃபைகோஎரித்ரின் இருக்கிறதுனால தான், ஃபைகோஎரித்ரின்ற ஒரு துணை நிறமி இருக்கிறதுனால தான் குறைந்த ஒளி உள்ள ஆழமான கடல் பகுதிகளிலும் வாழும் திறன் பெற்றுள்ளன. இவற்றில் தாலஸ் அமைப்பு வந்து எளிய இலை வடிவத்திலிருந்து சிக்கலான திசு போன்ற அமைப்பு வரை மாறுபடுகிறது. ஃப்ளாஜெல்லா இல்லாத தன்மை காரணத்தினால பிட் கனெக்ஷன்ஸ், ஃபைகோகொல்லேட்ஸ் உற்பத்தி போன்ற சிறப்பு பண்புகள் சிவப்பு பாசிகளை மற்ற பாசிக்குழுக்களிலிருந்து தனித்துவப்படுத்துகின்றன. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அகார் மற்றும் கரோஜினன் போன்ற தொழில்துறை முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை வழங்குவதன் மூலம் உணவு தொழில், நுண்ணுயிரியல், மருந்தியல் மற்றும் உயிர் தொழில்நுட்ப துறைகளில் வந்து சிவப்பு பாசிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனவே சிவப்பு பாசிகள் வெறும் கடல்வாழ் பாசிகள் மட்டும் அல்லாமல் பரிணாமம், சூழலியல் மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் கொண்ட அறிவியல் ரீதியாக மிக முக்கியமான உயிரின குழுவும் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த தலைப்பில் இருக்கிற ஒவ்வொரு சிறப்பு அம்சத்தையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான குறிப்புகள் என்னன்றதையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோவோட பார்க்கலாம். இதோட இந்த டாபிக் முடியுது. தேங்க்யூ.